தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழால் அபிராமி கடைக்கண்களே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்வியல் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாழ்வியல் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனல் வழியாக ஜோதிடத்தின் நுட்பங்களை பயன்படுத்தி மனித வாழ்க்கையில் உடல் நலம், மனவளம், செல்வ வளம், புகழ் அடைவதற்கு தேவையான ஜோதிட குறிப்புகளை என்னுடைய சேனல் மூலமாக நான் உங்களுக்கு தினசரி வழங்க இருக்கின்றேன். அந்த வகையில் இன்று மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் செல்வ வளம், பணவரவு, தன ஆகர்ஷணம் இவைகளை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை இன்று கூற இருக்கின்றேன். பொதுவா லக்னத்துல 3 வகையான லக்னங்கள் இருக்கின்றன. இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது சரலக்னம் என்ற வகையை சார்ந்தது. மேஷ லக்னம் ஒரு நெருப்பு ராசி. இந்த மேஷ லக்னத்துக்கு பணவரவு அதிகரிக்கவும் பணவரவு கிடைப்பதற்கும் உண்டான ராசி எதுன்னு எடுத்துக்கிட்டா 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கிரக அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு அதி தேவதை என்று எடுத்துக்கொண்டால் மகாலட்சுமி தாயார் அவர்கள். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் என்ன செய்யணும் பணவரவையும் தனவரவையும் அதிகரிப்பதற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சுக்கிர ஓரை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்க செல்லும் பொழுது வெண்தாமரை மலர் மற்றும் மல்லிகை பூ இந்த மாதிரி கொடுத்து கல்கண்டு போட வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வரணும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பணப்பெட்டி, தன்னுடைய பர்ஸு இதையெல்லாம் மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தினசரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே மகாலட்சுமி தாயார் தான். தொழில் செய்கிற இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை இவங்க வச்சு அதுக்கு தினசரி பூஜை செஞ்சுட்டு வரணும். சுக்கிரன் அப்படின்னா வெண்பட்டுக்கு உரியவர். அதனால இந்த மேஷ லக்னக்காரங்க வெள்ளிக்கிழமை நாட்களிலும் தன்னால் முடிந்த நாட்கள் விசேஷ நாட்களிலும் வெண்பட்டு துணியை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு வெண்பட்டுல ஒரு கர்ச்சீப் கூட வச்சுக்கிறது இவங்களுக்கு சுக்கிரனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. தனவரவு அதன் மூலமா ஏற்படும். சுக்கிரன் உடைய நிறம் பிங்க், லைட் பிங்க் கலரை இவங்க ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். சுக்கிரன் அப்படின்னா பெண் கிரகம். அப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க எப்பயுமே மனைவி, சகோதரி, மகள், அத்தை இந்த மாதிரி பெண்கள் எப்பயும் அன்பாக இருக்கணும். வயதில் மூத்த தந்தையுடன் பிறந்த அத்தை மற்றும் அந்த அத்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் அப்பப்போ வாங்கணும். அதெல்லாம் இவங்களுக்கு சுக்கிரனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் இனிப்புக்கு உரியவர். அதனால மேஷ லக்னக்காரங்க தினசரி ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது, அப்புறம் ஜவ்வாது, சென்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே சுக்கிரனுக்கு உரியது. இந்த மேஷ லக்னக்காரங்க சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக தான் இவங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். அதுக்காக இவங்க மறுபடியும் என்ன செய்யணும்னா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, மாலு, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருங்க, தொழிற்கடைகள், பட்டு சீலை கடைகள், நகைக்கடைகள், பியூட்டி பார்லர்கள், 2 வீலர் கார் ஷோரூம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சுத்தம் கூட இவங்களுடைய கனெக்டிவிட்டி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்பயுமே நல்ல அழகாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுங்களை போடணும். இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நூல் பிரிஞ்ச துணியோ
லேசாக ஒரு பழுதடைந்த துணியோ கிழிந்த துணிகளோ இருந்தால் அதை வந்து இவங்க எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். சுக்கரன்னாவே மனைவி, சகோதரி, அத்தியாவனான அவங்க கூட வந்து இவங்க எப்பயுமே வந்து அன்பாக இருக்கணும். அவங்களுடைய மனம் நோகும்படியான செயல்களை செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த மேசலக்கணக்காரங்க அவங்களுடைய வீட்டில் ஏதாவது நகைகள் பழுதடைந்து இருந்தால் அதை அப்படியே ரொம்ப நாள் வச்சு காலம் படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த நகைகளை வந்து இவங்க உடனடியாக வந்து சரி செஞ்சு யார் அந்த நகைக்காரங்களோ அவங்களுக்கு கொடுத்து வந்து அதை போட்டுக்க சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த நகைகளை வந்து நல்ல ஒரு அழகான ஜுவல் பாக்ஸில் வச்சு பாதுகாத்துட்டு வரணும். அந்த மாதிரி செஞ்சாலும் இவங்களுக்கு நிறைய சேரும். மேசலக்கணக்காரங்க சுக்கிரனை வந்து எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையமாக நடத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நிறைய பொருள் வரவு இருக்கணும். அப்போ அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட திரைக்கலைஞர்கள், நடிகர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய திறமையான கலைஞர்களை குறித்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு மதிப்பான வார்த்தைகளை பேசணும், புகழ்ந்து பேசணும். அவங்களை குறித்து இவங்க வந்து எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் எப்பயுமே பேசக்கூடாது. மேசலக்கணக்காரங்க வந்து நகைக்கடைக்காரங்க, துணிக்கடைக்காரங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்காரங்க, தியேட்டர்காரங்க, பட்டு சேலை கடை வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கூட வந்து நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் வந்து இவங்களுக்கு இன்னும் நல்லபடியாக கிடைக்கும். இவங்க வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க, லக்ஸூரியஸான காரு, டூ வீலரு, வைர நகைகள், தங்க நகைகள், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஆல்பம் மாதிரி வச்சுக்கிட்டு தினசரி பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சுக்கிரன் நல்லபடியாக செயல்படுவார். அதன் மூலமாக 2ஆம் இடமான தனஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதன் மூலமாக இவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இன்னும் இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஓரை நேரம் தினசரி எந்த நேரத்தில் வருதுங்கிறத கேலண்டரில் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த சுக்கிர ஓரை நேரத்தில் வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட்டு கட்டுறது, டெபாசிட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட வந்து இவங்க சுக்கிர ஓரை நேரத்திலேயே செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சுக்கிரனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால வந்து பணவரவு, தனவரவு, செல்வ வளம் எல்லாமே அதிகரிக்கும். கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த 20 பாயிண்ட்டுமே வந்து ஒரு 48 நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறத விட அதிகப்படியான பண வரவும் செல்வ வரவும் அதிகரிக்கும். இது எப்படி? இதை செஞ்சால் நம்மளுக்கு காசு வந்துடுமா, பணம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தினசரி வந்து இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனசை ஏற்படுத்தி அதுக்குண்டான செயல்களை செய்கின்ற பொழுது சுக்கிரன் என்ற கிரகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சுக்கிரனின் சக்தியை வந்து நீங்கள் உங்களுடைய ஹியூமன் எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய ஆறாவில் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த சூட்சும உடல் அப்படிங்கிற ஆறா வந்து நம்மளுடைய ஸ்தூல உடலில் வந்து வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் பரவி இருக்குது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படின்ற ஈர்ப்பு விதிக்கு தகுந்த மாதிரி நாம் தினசரி இந்த சுக்கிரனுடைய ஆற்றலை ரிசீவ் பண்ணுறதுக்காக சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய செய்ய அந்த சுக்கிரன் கிட்ட இருந்து வர்ற எனர்ஜியை வந்து நாம் நம்முடைய ஹியூமன் ஆரா எனர்ஜி ஃபீல்டு மூலமாக ரிசீவ் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு நம்முடைய 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம் மேசலக்கணத்துக்காரங்களுக்கு செயல்பட துவங்கும். அப்போ ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும், வருமானம் அதிகரிப்பதற்கும், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் விருத்தி அடைவதற்கும், புதிதாக எந்த முதலிடத்தில் தொழிலை விரிவுபடுத்தலாம் என்பதற்கும் ஒரு வழிவகைகள் அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதன் மூலமாக வியாபார விருத்தி மூலமாக பணவரவையும் தனவரவையும் அதிகரிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு 48 நாள் செஞ்சுட்டு என்ன மாற்றம், இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போ என்ன மாற்றம் கிடைச்சது அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தகவலை கொடுங்க. நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து பரிந்துரை செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். அனைவரும் உடல் நலம், மனநலம், மகிழ்ச்சி, செல்வ வளம், இணக்கம் பெற்று நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி.